ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரொமோவோட தம்ப்நெயிலை பார்த்து நம்மளே ஏமாந்து போயிட்டோம். ஏன்னா நம்ம வெண்பா குட்டி ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தம்ப்நெயிலை பார்த்ததும் நம்ம வெண்பா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். சைடில் நம்ம மல்லியும் துணி காய போட்ட துணியை எடுக்கிற மாதிரி தோல் மேலே அந்த துணியெல்லாம் போட்டுட்ருக்கும்போது நம்ம வெண்பா கிடச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஏமாந்து போய் நிற்கிறோம். நம்ம வெண்பா கிடைக்கிற சீன் என்னைக்கு எபிசோடில் வரப்போகுதுன்னு தெரியல. அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் ஃபோனில் வெண்பாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது எப்பவும் வீட்டை கலகலன்னு வச்சிருப்பியே வெண்பா, பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பியே, இப்போ எங்கேயோ பறந்து போயிட்டியே, வரமாட்டியா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த கதிரேசனும் நிஷா ராஜி 3 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ, இந்த மல்லி கன்சீவ் இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட போட்டு கொடுத்து மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா இது எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த கதிரேசன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. பிளான் பண்ணி போலீஸ் கண்டிப்பாக மல்லி கன்சீவாக இருக்காளா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொன்னாலே போதும், விஜய்க்கு மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ குட்டையை குழப்புற மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் ஒரு பக்கம் ரொம்பவே சேடாக போயிட்டுருக்கு. இன்னும் விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவர் ரத்த சம்மந்தப்பட்டவங்க தான், அப்பாவோ அம்மாவோ தான் இந்த பரிகாரம் செய்யணும், இல்லைன்னா ரொம்பவே கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் காலில் விழுந்து நான் அவளை பெக்கலை தான், இருந்தாலும் மனசுலையும் இதயத்துலேயும் அவளை சுமந்துட்டுருக்கேன், இது கூட கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழுதுகிட்டே அந்த ஐயரோட காலெல்லாம் விழுந்து ரொம்பவே கஷ்டப்படவே அந்த ஐயர் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. அதாவது முட்டி போட்டுக்கிட்டே கோயிலை சுற்றி வர மாதிரி, அது எத்தனை டைம்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த மாதிரி செஞ்சால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க, அந்த பரிகாரத்தை. அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதும் நாகக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த கடவுளரையே சொல்கிறேன், நீ என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய விட என் வெண்பாவை தான் நான் என் பொண்ணாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உருகி போய் நம்ம வெண்பா மல்லி சொல்கிறாங்க. ஸோ இதான் ப்ரொமோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி, அதாவது நம்ம வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிற அந்த நர்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே இல்லை. இன்னொரு நர்ஸ் இருக்காருங்க இல்லைங்களா, உனக்கு எதானா நடக்கட்டும், நீ எதுக்கு கண்டுக்கிற, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பயங்கர மோசமானவங்க. வெண்பா அவங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன், உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன நர்ஸு அந்த ரவுடிங்களையும் திரும்ப கூட்டிகிட்டு வெண்பாவை அவங்க கையில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதை நினச்சி பார்த்ததும் நம்ம வெண்பா ரொம்ப எக்ஸ் ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம வெண்பாவுக்கு இப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நர்ஸ் ஆளே காணும். அந்த இன்னொரு கெட்ட நர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டல் தேடி தேடி போனேன், பார்வதி காணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கல, நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெண்பாவை பற்றின தகவலை போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெட்ட நர்ஸ் அந்த நல்ல வெண்பாக்கு ஹெல்ப் பண்ணுற நர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டது, நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. நீயும் போகாத, நானும் வரேன், எனக்கும் இப்போ தான் விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னதும் லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லி அந்த ரவுடிங்களை விட்டு பயங்கரமாக மிரட்டிடுறாங்க அந்த வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிற நர்ஸ். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போன உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுரும், உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் சாவடிச்சிடும் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. அதனால் அந்த நர்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க துணிஞ்சு இவங்க என்ன பண்ணாலும் சரி, இவங்க என்ன மிரட்டினாலும் சரி, நான் கண்டிப்பாக அந்த குழந்தைய காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம தீபிகா மேடம் கிட்டே, மேடம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை இருக்குது, வெண்பான்னு சொல்லிட்டு பேர், அவங்கள யாரோ ஒரு ரவுடிங்க கடத்தி வச்சுருக்காங்க, அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு போய் சொன்னால் எப்படி இருக்குங்க, செம மாசாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நர்ஸ் அந்த மாதிரி ரொம்பவே தைரியமாக அந்த ரவுடிங்க மிரட்டினதுக்கப்புறமும் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்பாவை காப்பாற்றிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.